இந்த மாமியார் கிழவியோட தொல்லை தாங்கல. சிலிண்டர் இல்லையே, எது புரிஞ்சுக்குதா? சொத்த வடி குழம்பு வையின்னு இப்போ தொல்லை பண்ணுது. கோமதி அக்கா வீட்டுக்கு போய் குழம்பு வாங்கலாம். சோத்துக்கு என்ன செய்யறது? நாம விறகடுப்பு பற்ற வச்சு நாம சோறாக்கி இதெல்லாம் நடக்கிறதா? எப்படியும் காலையில கோமதி அக்கா சோறு சமைப்பாங்க. அவங்க கிட்ட போயிட்டு சோறும் கூட்டு குழம்பு எல்லாம் வாங்கிட்டு வந்துடலாம். கோமதி அக்கா, கோமதி அக்கா. சின்ன பொண்ணு, நான் அடுப்ப கரையில தான் நிக்கேன், உள்ள வாமா. கோமதி அக்கா, காலையிலேயே வேலை தடபுடலாம் நடக்குது போல. ஆமா சின்ன பொண்ணு, பிள்ளைகளை பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பணும், அதோட அவர் வேலைக்கு போகணும். காலையிலேயே வேலையெல்லாம் செஞ்சு சாப்பாடு குட்டிக்கு எடுத்து விடணும்ல. சரிக்கா, செய்யுங்க செய்யுங்க. ஏமா, என்னாச்சு? இவ்வளவு சோகமா இருக்க? பேச்சு உள்ளேயே போகுது, என்னாச்சு? என்னத்தக்கா சொல்ல, மாமியார் தொல்லை தாங்கல, அதோட சிலிண்டர் வேற இல்லை. என்னத்த செய்ய? என்னைய பார்த்து குழம்பு வைக்க சொல்றாங்கக்கா, அது நம்மளால முடியுமா? சின்ன பொண்ணு, உனக்கு குழம்பு வைக்க தெரியாதுன்னு அவிகளுக்கு தெரியாதா? அவிகளுக்கு தெரிஞ்சாலும் தெரியாத மாதிரி தாக்கா இருப்பாங்க. சரிம்மா, அதுக்கு என்ன, வருத்தப்படாத. இந்தா நான் குழம்பு வைக்கிறேன்ல, தாரே, கொண்டு போ, சரியா? கோமதிக்கா, நானே குழம்பு வாங்க தாக்கா வந்தேன். குழம்பு கொதிச்சுட்டு கிடக்கு, இருந்து வாங்கிட்டு போமா. சரிக்கா, எந்த அவசரமும் இல்லைங்க, பொறுமையா தாங்க, எனக்கு என்ன வேலையா கிடக்கு. சரிம்மா. கோமதிக்கா, கோமதிக்கா. என்ன சின்ன பொண்ணு, சொல்லுமா. நாளைக்கு எல்லாரும் என் வீட்டுக்கு வாரியலாம். எனக்கு பிறந்த நாளுக்கா, அதை எங்க வீட்டுல கேக் வெட்டி கொண்டாட போறோம், அதனால எல்லாரும் வாங்கக்கா. சின்ன பொண்ணு, உனக்கு பிறந்த நாளா? வாழ்த்துக்கள்மா. ரொம்ப தேங்க்ஸ்க்கா. ஏன் சின்ன பொண்ணு, இத்தனை வருஷமா இல்லாம இப்ப மட்டும் பிறந்த நாள் கொண்டாடுறியே, ஏமா? கோமதிக்கா, என் வீட்டுக்காரரு வெளியூர்ல இருந்து வர்றாங்கல்ல, அதான் என் பிறந்த நாள் கொண்டாடுறேன்க்கா. என் பிறந்த நாள் கொண்டாடுறதுக்காகவே அவங்க லீவ் போட்டு வராங்கக்கா. அப்படியா சின்ன பொண்ணு, சரிம்மா. அப்புறம் கோமதிக்கா, இன்னைக்கு துணி எடுக்க போகலாம், பிறந்த நாளுக்கு வர்றீங்களா நீங்களும்? சரிம்மா, நானும் வரேம்மா. ஏமா சின்ன பொண்ணு, ஜவுளி கடை ரொம்ப பெருசா இருக்கே. ஆமாக்கா, இங்கே துணியெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும்க்கா. ஏட்டி, வாய் பார்த்து நிற்காம அங்கே ஒரு புள்ள இருக்கு, போய் கேளு, எந்த துணி வேணுமோ எடுத்து போடுவா. அடியே கள்ளக்குருவி, கடையை கூடவா சுற்றி பார்க்க விட மாட்டேன்? ஏன் வளர்ந்த மாடு, சீக்கிரமா எடுத்துட்டு வா, நேரம் ஆகுதுல்ல, வீட்டுக்கு போக வேண்டாமா? பாருங்க கோமதிக்கா, இப்பதான் உள்ளேயே வந்திருக்கோம், அதுக்குள்ள நேரம் ஆகுது, வீட்டுக்கு போகணும்னு சொல்றா. ஏ சின்ன பொண்ணு, அவ விளையாட்டுக்கு சொல்றாமா, வா நாம போய் அந்த பிள்ளைகிட்ட போய் கேட்போம், வா, எடுத்து தருவா. ஏமா, இந்த பிள்ளைக்கு பிறந்த நாளுக்கு துணி எடுத்து தரியாமா? உங்க பொண்ணுக்கா மேடம் பிறந்த நாள்? ஃப்ராக்கு இல்ல மிடி காட்டவா மேடம்? ஐயே, அது குழந்தை இல்ல, குட்டிச்சாத்தான். ஏன் வளர்ந்த மாடு, சும்மா இரு. ஏம்மா, இவ என் புள்ள இல்லம்மா, இவளுக்கு கல்யாணம் முடிஞ்சு 2 புள்ள இருக்குதுமா. நான் சொன்னது இந்த பக்கம் நிக்கா பாத்தியா, இவதான். அப்படியா? சாரி மேடம், உங்களை தெரியாம குழந்தைன்னு நினைச்சிட்டேன். ஏமா, இந்த ரெட் கலர் எடுத்துக்கம்மா, இது நல்லா இருக்கு. ஆமாக்கா, அவிகளுக்கும் இந்த கலர் ரொம்ப பிடிக்கும்க்கா, நான் இதையே எடுத்துக்கிறேன். ஏடிஎம்மா, எல்லாரையும் வர சொல்லிட்டேன், இன்னும் கேக் வெட்ட ஆரம்பிக்கலையா? ஏக்கா, இதோ கேக் வச்சாச்சு, வெட்டிடலாம்க்கா. ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த்டே டு யூ. எங்க சின்ன பொண்ணோட பிறந்த நாளை கேக் வெட்டி நாங்க கொண்டாடுறோம். நீங்க எல்லாரும் பிறந்த நாள் வாழ்த்து கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லிருங்க. தேங்க்யூ மக்களே.